ஃப்ரெண்ட்ஸ் இத பார்த்தோனே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா மசாலா பூரி தான் பண்ண போறேன். சேம் ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் ஷாப்ல வாங்கினது, இந்த லோக்கல் ஸ்வீட் ஷாப்லாம் இருக்கும் இல்லைங்க, அதை நம்ம சாதாரணமா இட போடக்கூடாதுங்க. அங்கேயும் குவாலிட்டியான ஸ்வீட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான அதிரசம், இந்த மாதிரி நிறைய முறுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். அங்க இந்த மாதிரி ஒரு பாக்கெட் பாத்தீங்கன்னா 60 ரூபீஸ்க்கு வச்சிருந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70 இது பூரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈவினிங் பண்ணுற மாதிரி இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சுன்னு ஊற போட்டிங்கன்னா ஈவினிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 hours சோக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்து விட்டு நான் வந்து பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 3-4 விசில் விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும். இதை அதையும் உங்களுக்கு காட்டுறப்போம். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு என்னென்ன பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதில் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு திரும்பவும் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த அளவுக்கு இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிங்க் சால்ட் ஆட் பண்ணி அதை வந்து நான் பாயில் பண்ண போகிறேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விசில் விட போகிறேன். இப்போ அதை மூடி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 3-4 விசில் வந்துட்டு அதை லைட்டாக மசிக்கணும். நல்லா ஓரளவுக்கு ஒரு ஹாஃபாக மசிச்சுட்டு ஒரு ஹாஃபாக விட்டுறணும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறேங்கிறதையும். ரெடியாக இருக்குள்ள இது ஆவி வந்து அதை அடங்குற ரெடியாக இருக்குள்ள நம்ம அரைக்கிறது ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது நாட்டு தக்காளி தான். அதே மாதிரி 4 பச்சை மிளகா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லி 2 சரிசமமாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் போட்டு அரைக்க போறேன். அரைச்சிட்டு என்ன பண்றேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். அரைக்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அது தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இது நல்லா வந்து நைஸாவே அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை அரைச்சிட்டு அந்த பதத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் அரைச்சது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இருக்கணும், இந்த அளவுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை காமிச்சிட்டு இருக்கேன். இதே அளவு போட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டா வரும். பாருங்க, கரெக்டா 4 சவுண்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டீம் வந்து அந்த வீடியோவும் மறைச்சிருச்சுங்க. ஸோ அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது நல்லா அடங்கினதுக்கு அப்புறம் இந்த குழம்பு எப்படி ரெடி பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன பவுடர் ஆட் பண்றேன்னு காட்டிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூனு, சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் பாத்தீங்கன்னா கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஏற்கனவே வந்து நான் வேக வைக்கும் போது சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் அந்த பூரியிலும் கொஞ்சம் உப்பு இருக்குங்கிறதுக்காக தான் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்றேன். ஸோ இந்த அளவு கரெக்டா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே அளவு போடுங்க, கரெக்டா இருக்கும். கடாய் வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்ன்னு சொல்லிட்டேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். சமையல் எண்ணெய் தான் இது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு ஆட் பண்ணுறேன். இது சோம்பு நல்லா புரிஞ்சு வந்தோடனே இது பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் ஆட் பண்ணுறேன். சாரி, இந்த அரைச்சதை ஊற்றுறேன். ஸோ இது போட்டுட்டு இங்கே வச்சிருக்கிற எல்லாமே ஆட் பண்ணுறேன். இந்த பவுடர் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை போட்டு நல்லா கொதிக்க விடுறேன். இது எல்லா பவுடரையும் ஆட் பண்ணுது போட்டுட்டு இது சொல்ல மறந்துட்டேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஆட் பண்ணுறேங்கிறதையும். மஞ்சத்தூள் அதில் வைக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ போடுறதை நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு போடணுங்கிறது. ஏன்னா இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஒரு மீடியம் கிளாஸ் அளவுக்கு ஒரு தண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் கிளாஸ் அளவு ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் காமிச்சிட்டேன். பட்டாணி காமிக்கணும் இல்லைங்களா, வாங்க அந்த பட்டாணி எப்படி மசிக்கிறேங்கிறதையும் அது ஃபுல்லாக மசிக்கிறேனா இல்லை எப்படிங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. பட்டாணியை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் போட்டு பாதியை மசிச்சுட்டும் பாதி மசிக்காமையும் எடுத்து போடணும். அது எப்படிங்கிறதையும் காட்டுறேன். சில பேர் வேக வைக்கும் போது உருளைக்கிழங்குலாம் போடுவாங்க, நான் உருளைக்கிழங்குலாம் போடல. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்மாஷர் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதில் எல்லாமே லைட்டாக எல்லாத்தையும் மசிக்காம ஓரளவுக்கு 1-2 மசிச்சுக்கோங்க. இந்த கடையில் கொடுக்குற மாதிரி அப்பதான் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டாலும் நல்லா ரிச்சியாக இருக்கும். நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 பட்டாணியை மட்டும் நான் மசிச்சுக்கிறேன். மீதியெல்லாம் வந்து அப்படியே தான் போட போகிறேன். ஸோ 1-2 சிலது மசிஞ்சிருக்கும், 1-2 அப்படியே இருக்கும் இந்த கடையில் கொடுக்குற மாதிரியே. இதை ஃபுல்லாக பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
நான் சொன்ன மாதிரி பாதியை நல்லா மசிச்சுட்டு பாதி அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் மசிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சமாக மட்டும் மசிச்சுட்டு இது போட்டுக்கோங்க. அது மசிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் எடுத்து போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம எடுத்து பண்ணிடலாம். ஸோ இப்போ மசாலா பூரி இது ரெடி ஆயிடுச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பூரியை போட்டு மேலே போட்டோம்னா ரெடி ஆகிடும். இதெல்லாம் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பட்டாணி எல்லாம் போட்டுட்டு நான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பவும் வந்து ஒரு கொதி விட போகிறேன். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா அந்த மசாலா வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கும். நம்ம அந்த கடையில் கொடுக்குற ஸ்டேஜ்க்கு வரும். இந்த தண்ணி ஊற்றி பக்கத்துலேயே நின்று ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நானும் அந்த 2 கொதி வந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு டைமர் கூட நீங்கள் வச்சுட்டு கூட பண்ணலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து நம்ம மேலே ஊற்றுறதுக்கு நல்லா வரும். ஸோ இப்போ நானும் 3 மினிட்ஸ் கணக்கு வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொதிக்க ஆரம்பித்த நேரத்தில் இந்த சீக்ரெட் டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பக்கத்துமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரத்தையும் உப்பையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக எடுக்க ஒரு 5-6 பூரி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இது லைட்டாக வந்து இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிட்டு அந்த கடையில் கொடுக்குற மாதிரியே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஸ்மாஷ் பண்ணணும், ரொம்ப ஸ்மாஷ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் அந்த இது வச்சிருக்கேன், அந்த குழம்பு எடுத்து நம்ம லைட்டாக இப்படி மேலே ஊற்றணும். இது வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும். ஸோ இப்படி நல்லா தாராளமாக ஊற்றிட்டு இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வெங்காயம் எவ்வளோ வேணுமோ அந்த வெங்காயத்தை தூவிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கேரட் எல்லாம் போடலாம், பட் நான் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேரட் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால இப்போ வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் இந்த ஒரு சின்ன பவுல் அளவு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன பவுல் அளவு டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். ஸோ டொமேட்டோவை இப்படி ஆட் பண்ணிட்டு கேரட்டையும் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு மேலே மெயினாக டச்சிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆலு புஜியான்னு சொல்லுவோம்ல அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மசால் பொரி இது. ஸோ இதை பாத்தீங்கன்னா இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன் உப்பு காரம் எப்படி இருக்கு உங்களுக்கு. இப்போ வாங்கலாம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு இது நல்லா கொஞ்சம் ஊற ஊற இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மசால் பூரி ஸ்நாக்ஸா இந்த ஈவினிங்ல நாங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுறோம் ஃபேமிலியோட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.